ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தெலுங்கு மூவி தாங்க பார்க்க போறோம். அரசாங்க ரெக்கார்ட்லயே இடம் பிடிக்காத ஒழுங்கான ஒரு ரோடு வசதி கூட இல்லாத, ஏன் சரியா பேரு கூட இல்லாத ஒரு குக்கிராமத்துல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களோட அடையாளம் என்ன, அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற போராட்டத்தை தனி மனுஷன் எப்படி ஸ்போர்ட்ஸ் மூலமா கையாண்டா அப்படிங்கறதா இந்த படத்தோட மைய கருவா காட்டப்படுது. கதை 1980 விஜயநகரம் அப்படிங்கிற ஏரியால நடக்குது. ஹீரோவா பெத்திங்கிற கேரக்டர்ல ராம் சரண் வராரு. சாதாரண கூலி தொழிலாளியா தான் இருக்காரு. ஆனா ஊர்ல நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்ல அவர் இறங்கிட்டார் அப்படின்னா அவங்க அடிக்கிற பால் எல்லாமே சிக்ஸர் தான். இடைவேளைக்கு முன்னாடி வர ஜான்வி கபூர் சம்பந்தப்பட்ட காத காட்சிகள் கொஞ்சம் அபத்தமாவே இருக்கு. அது கதைக்கு பெரிய அளவுல கை கொடுக்கல அப்படிங்கறதா உண்மை. ஏஆர் ரஹ்மானோட இசை இருந்துமே அந்த காதல் காட்சிகள் படத்தோட வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரியும் இருக்கு. ஜாலியா போயிட்டு இருக்கிற கதையில அம்புலன் சூரிங்கிற கேரக்டருக்கு ஒரு சோகமான நிகழ்வு நடக்குது. அது பெத்தியோட வாழ்க்கையே தலைகீழாவே மாத்துது. தான் கிராமத்துக்குன்னு ஒரு அடையாளம் கண்டிப்பா வேணும், அதுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய ஆளா வளரணும் அப்படின்னு பெத்தி எடுக்கிற முடிவு தான் கதையோட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகுது. செகண்ட் ஹாஃப்ல படம் கிரிக்கெட்ல இருந்து மல்யுத்தம், ரன்னிங் ரேஸ்ன்னு வேற தளத்துக்கு மாறுது. ஜெகதி பாபு, சிவராஜ்குமாரோட நடிப்பு படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பெரிய காலத்துல இறங்கி அடிக்கிற ஒவ்வொரு காட்சியுமே, அந்த எலவேஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு டோர்னமெண்ட்ல பெத்தியோட கால்ல பலத்த அடிபடுது, நரம்புகள் செயலில் இருந்து இனிமேல் ஓடவே முடியாது அப்படின்னு டாக்டர்கள் சொல்றாங்க. பெத்தி அங்கேயே துவண்டு போய் உட்காராம மாற்றுத்திறனாளி வீரர்கள் ஓடுறத பார்த்துட்டு ஒரு வெளியில தன் காலையே துண்டிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் செயற்கை காலை மாட்டிட்டு, அதாவது ரன்னிங் பிளேட மாட்டிட்டு 1990 நடக்கிற பாரா ஏசியன் கேம்ல கலந்துட்டு மெடலும் ஜெயிக்கிறாரு. ஆனா அந்த வெற்றி மேடையில கூட தான் கிராமத்துக்கான அந்த ரயில்வே லைன் அங்கீகாரத்தை பத்தி கேள்வி கேட்கிறாரு. அந்த சிஸ்டத்தையே கேள்வி கேட்கிற இடம் உண்மையாவே அருமையா இருக்கு. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா, ரங்கஸ்தலம் படத்துக்கு அப்புறம் ராம் சரணோட மிரட்டான நடிப்பு இந்த படத்துல கொடுத்திருக்காரு. அந்த எமோஷனல் கஷ்டம், ஜெயிச்சு தீரணும் அப்படிங்கிற வெறி எல்லாத்துலயுமே அவரோட நடிப்பு அருமையா இருக்கு. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானோட பின்னணி இசையும் படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். ரத்தனவேலோட கேமரா ஒர்க் 80s கிராமங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அழகா காட்டியிருக்காரு. படத்தோட மைனஸ்னு பார்த்தா, படம் கொஞ்சம் நீளமாவே இருக்கு. அதனால சில காட்சிகள் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. படத்துல சில லாஜிக் மிஸ்டேக்கும் இருக்கு. இயக்குனர் இன்னும் கொஞ்சம் அழுத்தமான திரைக்கதையை அமைச்சிருக்கலாம். லப்பர் பந்து, கர்ணன், தக்கல் பைசன்னு பல படங்களோட சாயலும் இந்த படத்துல இருக்கு. மலைவாழ் மக்களோட வழியையும் அவங்களுக்கு போக்குவரத்து வசதி கூட இல்ல, அதுவும் இல்லாம அடிமையாவும் நடத்தப்படுறாங்க அப்படிங்கறத சொல்ல வந்த கரு அருமையா இருக்கு. கிராமங்கள்ல விளையாட்டு எப்படி நடக்குது, இந்திய விளையாட்டுத்துறை அதிகாரிகள் எப்படி எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத நச்சுன்னு காட்டியிருக்காங்க. ஆனா ஓவராலா பார்த்தா சில காட்சிகள் பரபரப்பா போகுது, சில சீன்கள் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்துல பெட்டி படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல் பாதியில வர ஜான்வி கபூரோட காதல் ட்ராக், சில எளிமையான காட்சிகள், சின்ன சின்ன குறைகளை தாண்டி வந்துட்டீங்கன்னா, ரெண்டாம் பாதியில ராம் சரணோட அசாத்திய நடிப்புக்காகவும் அந்த எமோஷனல் கிளைமாக்ஸ்க்காகவும் தாராளமா பெட்டி படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.